இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே பங்கு பெற இருக்கும் உங்கள் அனைவரையும் தூய மத்தேயு தமிழாலய சார்பிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போதும் இந்த வேளையை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். இப்போதும் நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்களையும் தியானிக்க இருக்கின்ற உம்முடைய வசனங்களையும் ஆசீர்வதித்தருளும். இன்றும் உம்முடைய செய்தியை கொடுக்க இருக்கிற உம்முடைய தாசரை நீர் மறைத்து உம்மை மட்டும் வெளிப்படுத்தியறலாம். இந்த நேரத்திலும் எங்களை ஒருமுறை உம்முடைய திரு இரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தியறலாம். ஆவியானோர் தாமே எங்களை நீர் முழுமையாக நிரப்பி எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சத்திய ஆவியானோர் தாமே எங்களை இன்றும் சகல சத்தியத்திற்குள்ளும் கரம் பிடித்து நடத்தியறலும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 61வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 61. இயேசுவே
இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைய வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. The Bible reading for today's Bible study is taken from the Acts of the Apostles, chapter 6, verses from 1 to 7. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பிலிப்பையும், பிரோகோரையும், நிக்கானோரையும், தீமோனையும், பர்மெனாவையும், யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேத ஆராய்ச்சி வேளையிலும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் பூனாவில் இயங்கி வரும் யூபிஎஸ்லே நியூ டெஸ்டமென்ட் டிபார்ட்மெண்ட்டிலே ப்ரொஃபஸராக இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 86வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 86. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ
இப்போதும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 27 42 வசனங்களிலிருந்து நம்மை ஆளும் அதிகாரிகளுடன் நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிவதா அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவதா என்ற சூழ்நிலைகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிகளுக்கும் உலக அதிகாரத்துக்குமான தொடர்பு என்ன என்று அப்போஸ்தலர்களின் வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களில் ஆதி திருச்சபை எதிர்கொண்ட முதல் உள்புற நிர்வாக பிரச்சனையையும் அதற்கு அப்போஸ்தலர்கள் எப்படி ஞானத்துடனும் ஆவிக்குரிய முதிர்ச்சியுடனும் தீர்வு கண்டார்கள் என்பதையும் பார்க்கிறோம். இதற்கு முந்தைய அதிகாரங்களில், அதாவது அப்போஸ்தலர் 2-5 அதிகாரங்களில் திருச்சபை பெரும்பாலும் வெளிப்புற எதிர்ப்புகளையே சந்தித்தது. ஆனால் இப்போது வெளியிலிருந்து அல்ல, திருச்சபைக்கு உள்ளேயே ஒரு பிரச்சனை எழுகிறது. என்ன பிரச்சனை? அன்றாட உபசரிப்பில் கிரேக்க விதவைகள் கவனிக்கப்படவில்லை என்று விசுவாசிகளிடையே அதிருப்தியும் முறுமுறுப்பும் எழுந்தது. இந்த பிரச்சனையை அப்போஸ்தலர்கள் எப்படி ஞானத்தோடும் ஆவிக்குரிய முதிர்ச்சியோடும் கையாண்டார்கள் என்பதையும், இன்று நம்முடைய திருச்சபைகளில் எழும் இது போன்ற பிரச்சனைகளை தேவனுடைய சித்தத்தின்படி எப்படி எதிர்கொண்டு தீர்வு காணலாம் என்பதையும் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்வோம். முதலில் திருச்சபையில் எழுந்த சிக்கல் என்ன என்று பார்ப்போம். 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அந்நாட்களில் என்ற வார்த்தை இந்த வசனத்தை இதற்கு முந்தைய அதிகாரத்தோடு தொடர்பு படுத்துகிறது. இதற்கு முந்தைய அதிகாரம், அதாவது 5ஆம் அதிகாரம் எப்படி முடிகிறது? அப்போஸ்தலர்கள் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் என்று முடிகிறது. சில வேத அறிஞர்கள் இந்த சம்பவம் சபை ஆரம்பித்து 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கணக்கிடுகிறார்கள். அப்படியானால் அந்த காலகட்டத்தில் சபை எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கும்? பேதுருவின் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சபையில் 5000 விசுவாசிகளுக்கு மேல் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வளர்ச்சி சபை ஆரம்பித்த சில நாட்களுக்குள்ளாகவே நடைபெறுகிறது. அதாவது விசுவாசிகள் 5000 பேரை தாண்டினார்கள் என்பது கிட்டத்தட்ட 1 மாதத்தில் நடந்த விளைவு. அதை தொடர்ந்து மக்கள் தினந்தோறும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள், அல்லது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்ற லூக்காவின் தகவலை அப்படியே எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 3 வருடங்களில் எருசலேமில் குறைந்தது 20 அல்லது 30,000 விசுவாசிகள் இருந்திருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த 30,000 பேரும் வெறும் விசுவாசிகளாக மட்டுமல்ல, சீஷர்களாகவும் இருந்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சீஷர்கள் என்ற வார்த்தை அப்போஸ்தலருடைய நடபடிகள் நூலில் இங்கு தான் முதன்முறையாக பயன்படுத்தப்படுகிறது. இப்படி எண்ணிக்கையிலும் ஆவிக்குரிய வகையிலும் வளர்ந்து கொண்டிருந்த ஆதி சபையில் முதல் பிரச்சனை ஏற்பட்டது. தங்கள் விதவைகள் கவனிக்கப்படவில்லை என்று கிரேக்க விசுவாசிகள் எபிரேய விசுவாசிகளை குறித்து முறையிட்டார்கள். ஆதி சபை அன்றாட உபசரிப்புக்கு பெயர் பெற்றவர்களாயிருந்தார்கள். அந்த அன்றாட உபசரிப்பையே சாத்தான் சிக்கலாக மாற்ற முயற்சித்தான். நம்முடைய பலவீனங்களின் மூலமாக சாத்தான் நம்மை அழிக்க முடியாவிட்டால் நம்முடைய பலங்களின் மூலமாக அவன் நம்மை தாக்க முயற்சிப்பான். பல தற்காப்பு கலைகளில், குறிப்பாக ஜூடோ போன்ற தற்காப்பு கலைகளில் எதிரியின் பலத்தையும் வேகத்தையும் அவனுக்கே எதிராக பயன்படுத்தி எதிரியை வீழ்த்துவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சாத்தான் ஆதி சபையை வீழ்த்த அப்படிப்பட்ட ஒரு யுக்தியை தான் பயன்படுத்தினான்.
எருசலேம் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தங்களிடம் இருந்ததை பகிர்ந்தளித்து தேவையில் இருந்த விசுவாசிகளை எப்படி கவனித்துக் கொண்டார்கள் என்று இதற்கு முந்தைய அதிகாரங்களில் பார்த்தோம். இப்படி தேவையில் இருந்தவர்களின் பட்டியலில் முதலாவதாக இருந்தது விதவைகள். கவனிப்பதற்கு யாரும் இல்லாத விதவைகளை பராமரிப்பது ஆதி சபையின் முக்கிய ஊழியமாயிருந்தது. ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தை அப்போஸ்தலர்களே பொறுப்பேற்று செய்தார்கள். ஆனால் விசுவாசிகள் பெருகின போது அப்போஸ்தலர்களால் இந்த கடமையை சரியாக செய்ய முடியாமல் சிலர் புறக்கணிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதன் விளைவு கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இங்கு கிரேக்கரானவர்கள் என்பது கிரேக்க மொழி பேசுபவர்களை குறிக்கிற வார்த்தை. இவர்கள் புறஜாதிகளாக இருக்கக்கூடும் என்றாலும் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தின் சூழலில் இவர்கள் கிரேக்க மொழி பேசும் யூதர்கள் என்று எடுத்துக்கொள்வதே சிறந்தது. காரணம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு பின்புதான் சுவிசேஷம் புறஜாதியாரை சென்றடைந்தது என்று பார்க்கிறோம். அதுவரையிலும் விசுவாசிகள் பெரும்பாலும் யூதர்களாகவே இருந்தார்கள். எனவே இந்த வசனத்தில் கிரேக்கர்கள் என்பது கிரேக்க மொழி பேசும் யூதர்களை குறிக்கிறது. இவர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள தேசங்களுக்கு பல காரணங்களுக்காக குடிபெயர்ந்த யூதர்கள். இவர்கள் கிரேக்க மொழி பேசியதால் கிரேக்கர்கள் என்று அறியப்பட்டார்கள். இதற்கு மாறாக சொந்த நாட்டிலேயே வாழ்ந்த யூதர்கள் எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த 2 பேரும், அதாவது கிரேக்க யூதர்களும் எபிரேய யூதர்களும் எருசலேம் சபையில் ஒன்றாக ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். இதுவரைக்கும் அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி ஒன்றாய் இருந்த விசுவாசிகளிடையே சாத்தான் பிரச்சனையை கிளப்பி விட்டான். ஆதி திருச்சபையின் முதல் பெரிய பிரச்சனை ஒரு கோட்பாட்டு பிரச்சனை அல்ல, அது ஒரு நடைமுறை பிரச்சனையாக இருந்தது. சாத்தான் முதலில் அவர்களுடைய விசுவாசத்தை தாக்கவில்லை, அவர்களுடைய உறவை தாக்கினான். இன்றும் பல சபைகள் போதனையால் அல்ல, புரிதல் குறைவு, தகவல் பரிமாற்ற குறைவு, பாகுபாடு போன்ற நடைமுறை பிரச்சனைகளால் தான் பிளவுபடுகிறது. இந்த கவனிப்பு குறைபாடு வேண்டுமென்றே செய்யப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. கிட்டத்தட்ட 30,000 பேர் உள்ள ஒரு சபையில் சிலர் கவனிக்கப்படாமல் போவது தவிர்க்க முடியாதது. சபையில் குழப்பத்தை ஏற்படுத்த தெரியாமல் நடக்கும் தவறை பயன்படுத்துவதில் சாத்தான் கெட்டிக்காரன். இந்த வசனத்தில் முறுமுறுத்தார்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை அதிருப்தியை வெளிப்படுத்துவது என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்ததை பற்றி பேசும்போது இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இது விசுவாசிகளுக்கு இடையே நிலவிய ஒரு மகிழ்ச்சியற்ற நிலைமையையும் அதிருப்தியையும் குறிக்கிறது. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிராவிட்டால் பாதிப்புகள் பெரிதாக இருந்திருக்கும். சபை யூதர்களை தாண்டி புறஜாதியாரிடத்தில் விரிவடையும் தருவாயில் இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் கிரேக்க யூதர்களும் எபிரேய யூதர்களும் இணைந்து வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால் யூதர்களும் புறஜாதிகளும் எப்படி கூடி ஆண்டவரை ஆராதித்திருப்பார்கள்? ஆனால் நல் வாய்ப்பாக அப்போஸ்தலர்கள் முளையிலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள். அப்போஸ்தலர்கள் அளித்த தீர்வு என்ன? அதை தொடர்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் அளித்த ஆவிக்குரிய தீர்வை நாம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதியில் பார்க்கிறோம். 2லிருந்து 4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த பிரச்சனையை அப்போஸ்தலர்கள் எப்படி கையாண்டார்கள் என்று இந்த வசனங்களில் பார்க்கிறோம். பிரச்சனையை மறைக்கவோ அல்லது தானாக சரியாகட்டும் என்று அலட்சியமாக இருக்கவோ இல்லை. பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனேயே செயலில் இறங்கினார்கள். ஒருவேளை அப்போஸ்தலர்களில் ஒருவராக நாம் இருந்திருந்தால் இந்த குற்றச்சாட்டு தனிப்பட்ட விதத்தில் நமக்கு எதிரானது என்று காயப்பட்டிருப்போம். காரணம், இந்த முறையீடு சொந்த நாட்டிலேயே இருந்த எபிரேய யூதர்களுக்கு எதிரானது என்று பார்த்தோம். அப்போஸ்தலர்கள் எபிரேய யூதர்கள், எனவே இது அப்போஸ்தலர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டும் கூட.
அது மட்டுமல்ல, அன்று அப்போஸ்தலர்கள் தான் பந்தி விசாரிப்புக்கு பொறுப்பாயிருந்தார்கள். எனவே எங்கள் விதவைகள் கவனிக்கப்படவில்லை என்பது அதற்கு பொறுப்பான அப்போஸ்தலர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு. அந்த சூழலில் நாம இருந்திருந்தால் ஒருவேளை கோபப்பட்டிருப்போம், குறை கூறியவர்களை குற்றவாளிகளாக சித்தரித்திருப்போம், அல்லது அவர்களை அசட்டை பண்ணியிருப்போம். ஆனால் அப்போஸ்தலர்கள் தங்கள் பக்கத்தை நியாயப்படுத்தாமல் பிரச்சனையை ஒத்துக்கொண்டு அந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண சபையை கூட்டினார்கள். இன்னும் சொல்ல போனால் இதற்கு தீர்வு சபையை பிரிப்பது என்று சபையை இரண்டாக பிரிக்கவில்லை. அதாவது கிரேக்க யூதர்களுக்கு என்று ஒரு தனி சபையும் எபிரேய யூதர்களுக்கு என்று இன்னொரு சபையும் என்று எருசலேமில் இனி 2 சபை செயல்படும் என்று சொல்லவில்லை. இந்த 2 குழுக்களும் வெவ்வேறு பின்னணிகளையும் வெவ்வேறு தாய்மொழிகளையும் கொண்டிருந்த போதும் அவர்கள் இந்த பிரச்சனையை பிரிவினையின் மூலம் அல்ல, ஒற்றுமையின் உணர்வோடு தீர்க்க விரும்பினார்கள். முக்கியமான இந்த தேவைக்கு நீங்களே பொறுப்பானவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று சபையிடமே இந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அப்போஸ்தலர் ஏன் 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள் என்று நமக்கு தெரியாது. பொதுவாக யூதர்கள் 7 பேர் கொண்ட ஆலோசனை குழுவை வைத்திருந்தார்கள். காரணம் 7 என்பது யூதர்களின் கணக்குப்படி ஒரு முழுமையான எண். அல்லது ஒருவேளை எருசலேம் பட்டணத்தை 7 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்த விதவைகளுக்கு ஒருவர் பொறுப்பாக இருக்க 7 பேரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். எப்படியும் 7 பேருக்கு பொறுப்பை பகிர்ந்தளிக்க அப்போஸ்தலர்கள் முன் வந்தார்கள். ஆவிக்குரிய வரங்களை குறித்து பவுல் சொல்லும் போது ரோமர் 12 மற்றும் 1 கொரிந்தியர் 12 அதிகாரங்களில் எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரே விதமான திறமைகள் இருப்பதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். சபையில் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருவர் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் தேவ வசனத்தை பிரசங்கிக்க தகுதி பெற்றவர்கள். எனவே இந்த பந்தி விசாரிப்புக்கு வேறு சிலரை நியமிக்க முடிவெடுத்தார்கள். சில சமயங்களில் அப்போஸ்தலர்களின் வார்த்தைகள், அதாவது நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம், பந்தி விசாரிப்புக்கு வேறு நபர்களை தேர்ந்தெடுங்கள் என்ற வார்த்தைகள் பந்தி விசாரணை ஒரு தாழ்வான வேலை என்று எண்ண தோன்றும். ஆனால் அப்போஸ்தலரின் நோக்கம் அதுவல்ல. காரணம், இங்கு 1ஆம் வசனத்தில் உணவு வழங்கும் ஊழியம் என்பதற்கும் 4ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தையின் ஊழியம் என்பதற்கும் லூக்கா ஒரே கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது 2க்கும் டைகோனியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதன் மூலம் லூக்கா சொல்ல விரும்புவது என்ன? அப்போஸ்தலர்களின் பார்வையில் மேஜையில் உணவு பரிமாறுவதும் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதும் 2மே தேவனுக்கு செய்யப்படும் பரிசுத்த ஊழியங்கள். அது மட்டுமல்ல, சபையை கூட்டி விசுவாசமும் பரிசுத்தாவியின் நிறைவும் ஞானமும் நற்சாட்சியும் உள்ளவர்கள் இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போஸ்தலர்கள் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்து அர்ப்பணித்தது பந்தி விசாரணையும் முக்கியமான ஊழியம் என்பதை காட்டுகிறது. தேவையில் உள்ளவர்களுக்கு உணவு கொடுப்பது, விதவைகளை விசாரிப்பது முக்கியமான ஒரு ஊழியம். நியாய தீர்ப்பின் நாளில் இயேசு தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்லுவார் என்று மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களில் பார்க்கிறோம். யாக்கோபும் கூட பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்பது திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதிலேயே தொடங்குகிறது என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். தேவையில் இருக்கும் மனிதர்களுக்கு செய்யும் எந்த ஒரு பணிவிடையும் தேவனுடைய பார்வையில் சிறந்த ஊழியமே. எனவே இங்கு நாங்கள் பெரிய வேலைக்கு பொறுப்பானவர்கள், நீங்கள் பந்தி விசாரிப்பு போன்ற சின்ன வேலையை பார்த்து கொள்ளுங்கள் என்று ஊழியத்தில் அப்போஸ்தலர்கள் பாகுபாடு பார்க்கவில்லை. மாறாக எல்லாரும் ஒரே வேலையை செய்ய முடியாது என்பதால் எங்களுக்கு அருளப்பட்ட வசன ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். காரணம், கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த முக்கியமான பொறுப்பு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகர்தல். அதை விட்டுவிட்டு பந்தி விசாரிப்புக்கு தங்கள் நேரத்தை செலவிட அவர்கள் விரும்பவில்லை. ஒருவேளை அப்படி செய்திருந்தால், அதாவது அப்போஸ்தலர்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கு பதிலாக அவர்களின் நேரத்தை பந்தி விசாரணைக்கு திருப்பிவிட சாத்தானால் முடிந்திருந்தால்,
அவன் பெரும் வெற்றி பெற்றிருப்பான். குறைந்த அளவு ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். சபையின் ஆவிக்குரிய வளர்ச்சி தடைபட்டிருக்க கூடும். ஆனால் அப்போஸ்தலர்கள் தங்களுக்கென்று தேவன் வைத்திருந்த திட்டத்தை புரிந்து கொண்டு அவரது நோக்கத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், ஒரு ஆரோக்கியமான திருச்சபை 2 பொறுப்புகளுக்கு இடையே சமநிலையை காக்க வேண்டும். ஒரு திருச்சபை வெளிப்பணிகளான சுவிசேஷ ஊழியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி திருச்சபைக்குள் இருக்கும் தேவைகளையும் பிரச்சனைகளையும் கவனிக்க தவறினால் ஆரம்பத்தில் நன்றாக வளர்ந்த அந்த திருச்சபை கூட காலப்போக்கில் பிளவுகளையும் பலவீனங்களையும் சந்திக்க நேரிடும். அதே போல ஒரு திருச்சபை உள்ளான பிரச்சனைகளிலும் நிர்வாகத்திலும் மட்டுமே முழு கவனத்தை செலுத்தி உலகத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டிய தனது அழைப்பை மறந்துவிட்டால் அந்த திருச்சபை வளர்ச்சி அடையாமல் தன்னையே சுற்றி வாழும் ஒரு குறுகிய சமூகமாக மாறிவிடும். ஆகவே ஒரு ஆரோக்கியமான திருச்சபை 2 காரியங்களையும் ஒன்றாக செய்ய வேண்டும். உள்ளே இருக்கும் பிரச்சனைகளை அன்போடும் ஞானத்தோடும் தீர்க்க வேண்டும். அதே நேரத்தில் வெளியே இருக்கும் மக்களுக்கு சுவிசேஷத்தையும் தொடர்ந்து அறிவிக்க வேண்டும். ஒன்றை செய்வதற்காக மற்றொன்றை விட்டுவிடக் கூடாது. இதுதான் இங்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு பாடம். பந்தி விசாரிப்பு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? அவர்கள் நல்ல சமையல்காரர்களாக இருக்க வேண்டுமா? அல்லது கனமான பலசரக்கு மூட்டைகளை தூக்கக்கூடிய பலசாலிகளாக இருக்க வேண்டுமா? அல்லது வேகமாக பரிமாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா? இல்லை. பந்தி விசாரிப்புக்கு உடல் தகுதி தேவை என்றாலும் அதைவிட முக்கியமானது ஆவிக்குரிய தகுதி. அப்போஸ்தலர்கள் ஏதாவது 7 பேரை தேடி கண்டுபிடித்து பந்தி விசாரிப்புக்கு ஈடுபடுத்துங்கள் என்று சொல்லவில்லை. உணவு பரிமாறும் வேலையை செய்வதற்கு கூட அவர்கள் மிக உயர்ந்த ஆவிக்குரிய தரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் தகுதிகளை பட்டியலிடுகிறார்கள். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சில தகுதிகளை பட்டியலிடுகிறார்கள். இந்த தகுதிகள் ஆவிக்குரிய தகுதிகள். அவர்களின் வெளிப்புற தோற்றம் அல்லது பிம்பத்தை விட அவர்களின் உள்ளான பண்புகளுக்கே அப்போஸ்தலர்கள் முக்கியத்துவம் அளித்தார்கள். இங்கே நற்சாட்சி உடையவர்கள், குட் ரெப்யூட்டேஷன் என்று மொழிபெயர்க்கப்படும் கிரேக்க சொல் மற்றவர்களால் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. அவர்கள் தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, மனிதர்களுக்கு முன்பாகவும் நேர்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் வாழ வேண்டும். அதே போல பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து என்பது தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ஆன்மீக ரீதியாகவும் அதே சமயம் நடைமுறை ரீதியாகவும் சிந்திக்கும் திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. அவர்களுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நூற்றுக்கணக்கானவர்களின் தேவைகளை கவனிக்க நல்ல முறையில் முடிவெடுக்கக்கூடிய ஞானம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த பகுதி நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டை பெரிய அற்புதங்களிலும் வல்லமையான பிரசங்கங்களிலும் மட்டுமே தேடக்கூடாது. பொதுவாக ஆயிரக்கணக்கானோர் மனம் திரும்பினால் அல்லது அற்புதங்கள் நடந்தால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்பட்டார் என்று நாம் சொல்லுகிறோம். அது உண்மைதான். ஆனால் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் நமக்கு இன்னொரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. அன்றாட உணவு வழங்கும் எளிய ஊழியம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டை அற்புதங்களில் மட்டுமல்ல, எளிமையான ஊழியத்திலும் காணும் மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். அப்போஸ்தலரின் இந்த ஆலோசனைக்கு சபையாரின் பதில் செயல் புதிய ஏற்பாட்டின் மாபெரும் அற்புதங்களில் ஒன்று. காரணம், இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்ததாம். அப்போஸ்தலர்களின் ஆலோசனை கிட்டத்தட்ட 30,000 விசுவாசிகளுக்கும் பிரியமாயிருந்ததாம். இது ஆச்சரியம் இல்லையா? அப்போஸ்தலருடைய ஆலோசனை சபையாருக்கு பிரியம் இல்லாதிருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏற்கனவே இருந்த பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். சபை பிளவுபட்டிருக்கும். அப்போஸ்தலரின் ஆலோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது என்ற வார்த்தை அப்போஸ்தலர்கள் இந்த விஷயத்தை கையாண்ட முறைக்கு உரிய அங்கீகாரமாய் இருக்கிறது. அப்போஸ்தலரின் ஆலோசனை சபையாரால் அங்கீகரிக்கப்பட்டதால் அந்த ஆலோசனை விரைவாக செயல்படுத்தப்பட்டது. 5-6 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும்
பர்மெனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேரில் முதலாவது இடம் பெறுகிற நபர் விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனான ஸ்தேவான். இந்த அதிகாரத்திலும் இதற்கு அடுத்த அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலும் முக்கியமான கதாபாத்திரமாக ஸ்தேவான் இருப்பதால் ஸ்தேவானின் பெயர் முதலாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பிலிப்புவின் பெயர் வருகிறது. காரணம் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு பிரதானமான கதாபாத்திரமாக இருக்க போகிறார். எனவே பிலிப்புவை அறிமுகப்படுத்த லூக்கா அவரை 2ஆவதாக பட்டியலிடுகிறார். அதை தொடர்ந்து வருகிற பிரகோர், நிக்கானோ, தீமோன், பர்மெனா மற்றும் நிக்கோலா ஆகியோரை பற்றி புதிய ஏற்பாடு எதையும் கூறவில்லை. ஆனால் இந்த பட்டியலில் இருக்கிற பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள 7 பேரும் கிரேக்க பெயருடையவர்கள். அப்படியானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாரும் அல்லது பெரும்பாலானோர் கிரேக்கரான யூதர்களாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. கிரேக்க மொழி பேசும் யூதர்களிடத்தில் இருந்து தான் முறுமுறுப்பு வந்தது என்று முதல் வசனத்தில் பார்த்தோம். அன்று எருசலேம் சபையில் கிரேக்க விசுவாசிகளை விட எபிரே விசுவாசிகள் அதிகம் இருந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் ஒட்டுமொத்த சபையும் கிரேக்க மொழி பேசும் தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் என்று முடிவெடுத்தார்கள். இது ஒரு பணிவான முடிவு இல்லையா? பெரும்பான்மையான எபிரேயர்கள் தங்களின் எண்ணிக்கையையோ அதிகாரத்தையோ பயன்படுத்தவில்லை. மாறாக புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்த கிரேக்க மொழி பேசும் சிறுபான்மையினரின் நம்பிக்கையை மீட்டெடுக்க அவர்களிடமிருந்தே தலைவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். இது பெரும்பான்மையினரின் முதிர்ச்சியையும் சிறுபான்மையினரின் நலனில் காட்டிய அக்கறையையும் வெளிப்படுத்துகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஒரு ஜனநாயக அமைப்பில் பெரும்பான்மையினரின் விருப்பம் முக்கியமானதாக இருந்தாலும் சிறுபான்மையினரின் உரிமைகள், நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு சமூகத்தின் அல்லது திருச்சபையின் உண்மையான முதிர்ச்சி பெரும்பான்மையின் பலத்தில் அல்ல, சிறுபான்மையினர் பாதுகாப்பாகவும் மதிப்போடும் நடத்தப்படுகிறார்களா என்பதில் தான் வெளிப்படுகிறது. இங்கு இன்னொரு பாடத்தையும் கற்றுக்கொள்கிறோம். விதவைகள் கவனிப்பு சரியில்லை என்று குறை சொன்னவர்களையே அந்த வேலைக்கு சரியான ஆட்கள் என்று சபையார் தேர்வு செய்தார்கள். இதில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம், ஒரு விசுவாசி எந்த விஷயத்தை பற்றி அதிக அக்கறை காட்டுகிறாரோ அது தேவன் அவருக்கு கொடுத்த வரத்தையோ அல்லது பொறுப்புணர்வையோ வெளிப்படுத்தக்கூடும். உதாரணத்துக்கு, சபை நற்செய்தி பணியில் போதுமான அளவு ஈடுபடவில்லை என்று ஒருவர் குறை கூறினால் அவர் நற்செய்தி அறிவிக்கும் வரம் கொண்டவராக இருக்கக்கூடும். அதே போல சபை போதுமான அளவு சிநேகபூர்வமாக இல்லை என்று ஒருவர் குறை கூறினால் அவருக்கு விருந்தோம்பல் வரம் இருக்க வாய்ப்புள்ளது. சபையின் செயல்பாடுகளில் ஒழுங்கின்மை குறித்து முணுமுணுப்பவர் நிர்வாக திறமை வரம் கொண்டவராக இருக்கலாம். எனவே தேவன் நமக்கு காட்டும் குறைகளை பற்றி முறையிட்டு கொண்டே இருக்காமல் அதற்கு பதிலாக அந்த குறையை சரி செய்ய தேவன் நமக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்த வேண்டும். அதே போல திருச்சபையும் விசுவாசிகளின் வரங்களையும் திறமைகளையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு பொருத்தமான பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். அப்போதுதான் ஊழியம் ஒருவரின் சுமையாக இல்லாமல் முழு திருச்சபையின் ஊழியமாக மாறும். சபையார் கூடி 7 பேரை தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அவர்களை புதிய பணிக்கென்று முறையாக பிரித்து வைப்பதற்கும் இந்த புதிய பொறுப்பை நிறைவேற்ற அவர்களுக்கு தேவையான விசேஷித்த வரங்களை கொடுப்பதற்கும் இதை செய்தார்கள். வேத புத்தகத்தில் ஒரு தலைவருக்கு பின் வருகிறவருக்கு அதிகாரத்தையும் ஊழிய பொறுப்பையும் ஒப்படைப்பது பொதுவான ஒரு நடைமுறையாக இருந்தது. தேவன் முன்பிருந்த தலைவரோடு இருந்தது போலவே புதிய தலைவரோடும் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இப்படி செய்யப்பட்டது. உதாரணமாக, மோசே யோசுவாவின் மேல் கைகளை வைத்து அவனை நியமித்தார். பின்னர் தேவன், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் அளித்தார். அதே போல எலியா தன்னுடைய மேலங்கியை எலிசாவிடம் ஒப்படைத்த போது எலியாவின் ஊழியம் எலிசாவின் மூலம் தொடரப்போகிறது என்பதை அது காட்டியது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் 7 பேர் மேல் கைகளை வைத்து ஜெபித்ததும் பின்னர் பவுல் தீமோத்தேயுவுக்கு கைகளை வைத்து ஊழியத்தை ஒப்படைத்ததும் தேவன் தன்னுடைய பணியை ஒருவரிடமிருந்து மற்றொருவரின் மூலம் தொடர்ந்து நடத்துகிறார் என்ற வேதாகம கொள்கையை வெளிப்படுத்துகிறது.
உணர்ச்சி பூர்வமான இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லாரும் பாராட்டுக்குரியவர்கள். முறையீடு செய்த கிரேக்கர்கள் சரியானதை செய்தார்கள். சபையின் குறைபாட்டை கண்டறிந்து அதை அப்போஸ்தலர்களுக்கு தெரிவித்து அப்போஸ்தலர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். மறுபக்கத்தில் இருந்த எபிரேயர்கள் சரியானதை செய்தார்கள். கிரேக்கர்களுக்கு ஒரு நியாயமான தேவை இருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அப்போஸ்தலர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேரும் சரியானதை செய்தார்கள். காரணம், அவர்கள் கவர்ச்சியற்ற பந்தி விசாரணை ஊழியத்திற்கான அழைப்பை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர்கள் சரியானதை செய்தார்கள். அவர்கள் தங்கள் மைய பணியிலிருந்து தங்களை திசை திருப்பாமல் பணிகளை பகிர்ந்தளித்தார்கள். சாத்தானின் தந்திரம் தோல்வியடைந்தது. சாத்தான் 2 காரியங்களை செய்ய முயன்றான். முதலில் திருச்சபையின் ஐக்கியத்தை உடைக்க முயன்றான், அது தோல்வியடைந்தது. பிறகு அப்போஸ்தலர்களை அவர்களுடைய முக்கிய ஊழியமான தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் ஜெபத்திலிருந்தும் விலக்க முயன்றான், அதுவும் தோல்வியடைந்தது. இதன் விளைவாக தேவ வசனம் விருத்தியடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று என்று இந்த வசன பகுதியை லூக்கா முடிக்கிறார். எனவே கடைசியாக நாம் பார்ப்பது இதன் விளைவாக ஏற்பட்ட திருச்சபையின் வளர்ச்சி. 7ஆம் வசனம், தேவ வசனம் விருத்தியடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் நூலில் ஒவ்வொரு முக்கிய நிகழ்விற்கு பிறகும் சுவிசேஷ பணி எப்படி வளர்ந்தது என்பதை சுருக்கமாக லூக்கா குறிப்பிடுகிறார். இந்த பகுதியின் முடிவிலும் அப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். தேவ வசனம் விருத்தியடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். சீஷர்கள் தொகை பெருகினது மட்டுமல்ல, முதன்முறையாக ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். இது அப்போஸ்தலர்களின் சுவிசேஷ ஊழியத்திற்கு கிடைத்த வெற்றி. இந்த நிகழ்வு நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. திருச்சபை வளரும் போது சவால்கள் வரலாம். ஆனால் அந்த சவால்களை தேவனுடைய ஞானத்தின்படி எதிர்கொண்டு தீர்க்கும் போது அவை தடைகளாக அல்ல, மேலும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக மாறுகின்றன. எனவே ஒரு ஆரோக்கியமான திருச்சபை என்பது பிரச்சனைகள் இல்லாத திருச்சபை அல்ல. பிரச்சனைகளை தேவனுடைய ஞானத்தின்படி தீர்க்கும் திருச்சபையே ஆரோக்கியமான திருச்சபை. என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மையே கேட்க வேண்டிய கேள்வி, என் திருச்சபையின் வளர்ச்சிக்கு நான் பங்களிக்கிறேனா? தேவன் எனக்கு கொடுத்த வரங்களையும் திறமைகளையும் பயன்படுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறேனா, அல்லது நானே பிரச்சனையின் ஒரு பகுதியாக இருக்கிறேனா? குறைகளை சொல்லுகிறவனாக இருக்கிறேனா, அல்லது அன்போடும் ஞானத்தோடும் தீர்வை கொண்டு வருகிறவனாக இருக்கிறேனா? தேவன் நம்மை முறையிடுகிறவர்களாக அல்ல, மாற்றத்தை உருவாக்குகிறவர்களாகவும், பிரச்சனையின் ஒரு பகுதியாக அல்ல, தீர்வின் ஒரு பகுதியாகவும் பயன்படுத்துவாராக. நமது திருச்சபைகள் ஐக்கியத்திலும் ஞானத்திலும் பரிசுத்தாவியின் வல்லமையிலும் தொடர்ந்து வளர்ந்து தேவனுடைய வார்த்தை நம் மூலமாக இன்னும் அநேகரை சென்றடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். இப்போதும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இன்றும் உடைய பாதப்படியிலே அமர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆவியானவர் தாமே இன்றும் எங்களை வழிநடத்தின பாதைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றும் எங்கள் மத்தியிலே உம்முடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். மேலும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியங்களையும் பாதுகாத்து வழிநடத்தியருளும். இப்போதும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய தேவைகள் யாவையும் சந்தித்தருளும். மேலும் இன்று நாங்கள் உம்மிடம் இருந்து அறிந்து கொண்ட கற்றுக்கொண்ட நற்காரியங்களிலே தொடர்ந்து நிலைத்திருக்க அருள் தாரும். இந்த இரவு நேரத்திலும் எங்களை உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். பொறுப்பேற்று கொண்டருளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.